பருப்பு கீரை கடையல். அது வந்து பருப்பு போட்டு நான் கடைஞ்சிருக்கிறேன். வாழைக்காய் வறுத்துருக்கிறேன். மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாழைக்காய் வறுவலும் இந்த பருப்பு கீரையும் எப்படி நான் கடைஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழைக்காய் வறுவல் கீரை கூட்டு ரெடி ஆகிடுது. வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். இப்போ வந்து பருப்பு கீரை எடுத்திருக்கேன். இது பருப்பு போட்டு இது கடைய போகிறேன். இதை ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். புளி வந்து கொஞ்சமாக ஊற விட்டுருக்கேன். இந்த பருப்புக்கு இந்த கட்டி பெருங்காயம், மஞ்சப்பொடி, 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறமா பூண்டு, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடணும். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். மூணு விசில் வரணும். வாழைக்காய் எடுத்துட்டேன். இந்த வாழைக்காவெல்லாம் தோல் எடுத்துட்டு நல்லா குறுக்க ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறேன். சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இந்த கீரைக்கு பச்சை மிளகா காரம்தான். தண்ணி அடி லைட்டாக கொதிச்சு வருது. 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். அலசி வச்சிருக்கிற இந்த கீரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வேகட்டும். முதல்ல இந்த கீரை இப்படி பிரட்டி விட்டுக்கணும். இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஓரளவுக்கு இந்த தண்டுலாம் அப்படி சாஃப்ட் ஆனவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். வாழைக்காய் வறுவலுக்கு தவறுமா வாழைக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதோடைய தோல்லாம் எடுத்துட்டேன். இதுக்கு மஞ்சப்பொடி, காஷ்மீரி மிளகாய் தூள், இதில் காரம் இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். குழம்பு மிளகாய் தூள், இந்த காய் வேகத்துக்கு தேவையான உப்பு. சும்மா இது எல்லாத்தையும் அப்படி எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு அப்படி பரட்டி விட்டுக்குங்க. குளிக்க விட்டு இப்போ தண்ணி ரொம்ப இல்லை, அப்படி லைட்டாக தெளித்து விட்டு இந்த மிளகாத்தூள் வந்து இந்த காய் மொத்தத்துலையும் படுற அளவுக்கு அப்படி பரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இது தட்டு போட்டு மூடி இது வேக விட போகிறேன். 3 விசில் வந்துடுது. ப்ரெஷர் போயிடுது. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த பருப்பு கீரை வந்து நான் ஒரே ஒரு கத்தை தான் போட்டேன். அதான் கொஞ்சமாக தான் இருக்குது. அது வெந்துச்சுன்னு எப்படி தெரியணும்னா அதை பாருங்க, அம்மா செஞ்சுருக்கு பாருங்க. இப்போ வெந்துடுது. இந்த பருப்போட இந்த கீரையை போட்டு கடைய போகிறேன். அது மட்டும் இந்த பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிச்சிடணும். அப்போ தான் வந்து ஈஸியாக கடைய வரும். தண்ணிலாம் இருத்துட்டேன். இப்போ இந்த கீரையில் இந்த பருப்பை வந்து கொட்டிடுறேன். இந்த பருப்புக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துடுறேன். இதை வந்து கடைஞ்சிக்கணும். நல்லா கடைஞ்சாச்சு. கீரை ரெடி ஆகிடுது. இப்போ இதை தாளிக்கணும். எப்படி தாளிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கீரையை இருத்த தண்ணி இருக்குது பாருங்கள், இதை வந்து இதில் விட்டுடுறேன். தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன். எண்ணெய் விட்டுருக்கிறேன். உளுந்து, கடுகு செவந்துடுது. உளுந்து செவந்துடுது, கடுகும் பொரிஞ்சிடுது. இந்த டைமில் அது சேர்த்துட்டேன். காஞ்ச மிளகா வேணுன்னா கூட 1 சேர்த்துக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். இப்போ இதில் புளி கரைச்ச தண்ணியை விடணும். புளி கரைச்ச தண்ணியை இதில் விடுறேன். நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாடை போக நல்லா இது கொதிக்கணும். இப்போ இந்த கீரையோடைய அந்த உப்பு பதத்தை பார்த்துக்கோங்க. கீரையை நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த புளி தண்ணி வந்து நல்லா பச்சை வாடை போக நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே தான் இந்த கீரையில் சேர்க்கணும். நல்லா கொதிக்கட்டும்.
இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் பாருங்க, இதுக்கு மேலே அது ஒட்டிகிட்டு இருக்குது இல்லையா, அந்த இதிலெல்லாம் விட்டுடணும். இது இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து இந்த கீரை தண்ணியாக வேணும், அதனால தான் தண்ணி கொஞ்சம் விட்டுருக்குறேன். புளி தண்ணி இன்னும் எக்ஸஸாக விட்டுருக்கேன். அந்த பாருங்க, இதில் சேர்த்துடணும், அவ்வளோதான். கீரை கடையல், பருப்பு கீரை கடையல் ரெடி ஆகிடுது. இப்போ வாழைக்காய் வறுக்கிறதுக்கு தோசைக்கல் வச்சுருக்கேன். வாழைக்காவும் நல்லா வெந்துடுது. தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ ஒரு வாழைக்காவாக அதில் ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறேன். எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். கருவேப்பிலையை நான் இதில் சேர்த்துடுறேன். அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே, செவந்து வந்த உடனே அடுத்த பக்கம் நான் திருப்பி போட்டுடுறேன். ஒவ்வொரு பக்கம் வெந்துடுது. இப்போது இன்னொரு பக்கம் அப்படி திருப்பி போட்டுடுறேன். அதுமாரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுடுறேன். எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுட்டேன். இந்த பக்கமும் வெந்து வரட்டும். வாழைக்காய் இந்த நல்லா கிறிஸ்பியாக வந்துடுது. நான் இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்துடுது. இன்னொரு பேட்ச் போட்டு நான் வறுக்கிறேன். இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் நான் வறுத்து எடுத்துகிட்டு வரேன். வாழைக்காய் வறுவல் கீரை கூட்டு ரெடி ஆகிடுது.